அஸ்ஸலாமு அலைக்கும். டூனா பீஸா ரொம்ப சிம்பிள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒன்றும் கிடையாது. பீஸா மாவும் நம்மக்கிட்ட அந்த டூனா டின்னு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். இது அவசர டைமில் நம்மளுக்கு இப்போ நோன்புன்னு வருது. இந்த சமயத்துலலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதுக்கு பேசிக்கான ஒரு மாவு நம்ம இந்த ஈஸ்ட் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணணும். அதுக்கு ஒரு 3 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. இதோட இது என்னது பால் பவுடர் இல்லைன்னா சூடான வெந்நீருக்கு பதிலாக சூடான வெதுன்னு இருக்கிற பாலை உபயோகம் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த மாவில் 3/4 ஸ்பூனு ஈஸ்ட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெதுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கிங்க. இப்போ 3 கப்பு மாவுக்கு பொதுவாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி இழுக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி இழுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் மாவை பொறுத்து இருக்குது. ஆனால் மாவு நீங்கள் பிணையிறது ரொம்ப இறுக்கமாக பிணையாமல் கொஞ்சம் தளர பிணைஞ்சிங்கன்னா அது உப்பி வரத்துக்கு சரியாக இருக்கும். நான் இப்போ உபயோகம் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, ட்ரை ஈஸ்ட்டு கிடைக்கிது இல்லைங்களா, அது ஒரு பெரிய பேக்கெட்டை வாங்கி தட்டி வச்சுக்கிட்டேன். அதுதான் உபயோகம் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்டு உங்களுக்கு 1 வருஷம்னாலும் வரும். இப்போ கையில் மாவு ஒட்டாமல் வரத்துக்கு கொஞ்சமாக எண்ணெயை போடுறேன். இதே பால் பவுட்ரு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். பால் பவுட்ரு போடும்போது கொஞ்சம் தண்ணி குறைவாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாவை பிணைஞ்சிட்டு இதை நல்லா ஊற போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம். இந்த மாவோட அளவு கொஞ்சம் நல்லா உப்பி வரத்துக்கு உப்பி வந்ததுக்கு அந்த உப்பி வரத்துக்கு அந்த நேரத்தில் நம்ம பிஸாக்குள்ளே அந்த இதை தயாரித்து வச்சுக்கலாம். இது நான் ஒரு ராத்திரிக்கே அவசரமாக ரொம்ப சோர்வாக இருக்கும்போது டக்குன்னு செய்யலான்னு சொல்லி செஞ்சிட்டது. இதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு முக்கியம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ட்ரையாக இருக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டு உபயோகம் பண்ணக்கூடாது. இந்த மற்ற சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ரையாக இருக்கும் இல்லையா, நான் உபயோகம் பண்ணுவேன் இந்த மின்ஸ்டு மீட்டுக்கு எல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக இருக்கும் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட்டு, அது திருப்பியும் இந்த மாதிரி டூனா கிடைக்கும். டூனான்றது ஒன்றும் இல்லை, நம்ம சூற மீன் தான். அதோட சதப்பகுதி மட்டும் தனியாக வச்சு டின்னில் கிடைக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப இஷ்டம். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வாங்கி உபயோகம் பண்ணுவேன். நீங்கள் இது வெறும் வாயில் சாப்பிடவே நல்லாயிருக்கும். நீங்கள் சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம் இந்த டூனாவை ப்ரெட்டுக்கு நடுவில். திருப்பியும் டூனா பீஸா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இருந்த ஊரில் டூனா பீஸா ரொம்ப கிடைக்கும். அதனால் எங்களுக்கு அது பழக்கமாயிருச்சு. இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னா, இந்த டூனாக்கு பீஸாக்கு மேலே இருக்கிறது அந்த வெறுமனே இருக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டில் இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் இருக்குது இல்லையா, அது மிக்சட் ஹர்ப்ஸு, அது ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த பேஸ்ட்டை. காரத்துக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு சேர்ந்து கலந்து எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ அந்த மாவு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இது ரொட்டி தரட்டுற மாதிரியே கொஞ்சம் குண்டாக தரட்டிட்டு ஃபோர்க்கை வச்சு குத்திடணும். அப்போ தான் அது உப்பாது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ தோசைக்கல்லில் செய்கிறதுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கிறேன். தோசைக்கல்லைனா வேகமாக ஆயிருன்றதுக்காக தோசைக்கல்லில் செய்யும்போது என்னதுன்னா, நம்ம முதல்ல மாவை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா மாவு கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும். அதனால் முதல்ல ஒரு 5 நிமிஷம் கிட்ட நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் அது மாவெல்லாம் கொஞ்சம் இறுகி வெந்துருச்சின்னு தெரியும் உங்களுக்கே. அந்த நிறம் மாறி வரும். அந்த நேரம் அதை திருப்பி எடுத்துகிட்டு இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை மேலே தடவி அந்த டூனா டின்னில் இருக்கிற எண்ணெயை தனியாக எடுத்துருங்க. பொதுவாக கீழே கொட்டிடுவோம். இன்றைக்கி ஏன் கொட்டலைன்னா, அந்த டின்னு கொஞ்சம் பெரிய டின்னு. நான் அடுத்தது அந்த டூனாவை உபயோகம் பண்ணோன்னா அந்த மேலே அந்த எண்ணெய் இருக்கணும். அந்த தண்ணியும் அந்த எண்ணெயும் கலந்துருக்கு இல்லையா, அது இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நான் அந்த தண்ணியை இருத்து வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் அந்த முழு டின்னும் நீங்கள் உபயோகம் பண்ணுவீங்க. சின்ன சைஸ் டின்னு வரும், அதெல்லாம் உபயோகம் பண்ணுறீங்கன்னா தண்ணியை அப்படியே கீழே கொட்டிடலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்கிட்ட க்யூப்ஸ் இருந்துச்சு, சீஸோட க்யூப்ஸு. அதனால் அதை ஸ்லைஸ் பண்ணி அதை அந்த தவாவில் எடுத்து வச்சிட்டேன். அதே என்ன செய்கிறது, மூடியை போட்டு மூடி இந்த மிதமான தணலில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகணும் அது. அப்போ தான் அந்த சீஸு வெந்து வரும்.
அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து எப்பவும் சாப்பிட்றது போல் வெட்டி சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.